வருது. அதோட பக்கத்து ரூமுக்கு போ. அந்த ரூம்ல நீ எதுவும் தொல்லை பண்ண மாட்டியா? சரி பக்கத்துல போட்டு ஐயா சுந்தரம் வந்து விட்டதா? சுந்தரம் தாடி வந்து சீக்கிரம் அருகாமை போயிட்டு வரங்க. சுந்தரம் தாடி எங்க அரசாங்கத்தை மிச்சம் இல்ல காரா பூந்திய அதான் ஒரு அங்குதான் கருணாபிஷேகம் என்ன கூப்பிட்டுக்காரா? வந்துக்கிறார் மகாராஜாவா? அரசு சுந்தரம் வணக்கங்க. சுந்தரம் ராஜசேகராவு நீர் பாட சுபச்சாமத்தோடு வாழ்ந்திருப்பாய். எழுந்து சுந்தரம். சுந்தரம் சுந்தரம் அடி தாதிய வாழி தாதிய வாழி சாத்தனூர் கிராமத்தை சார்ந்த கலிவர்தன். ஆமா, கரிவர்தனா எம்பெருமானுடைய பெயர். வீரபத்திர சாமி மடத்தினுடைய தலைவர். ஆமா, கரிவர்தன் அப்பா அவர்கள் எனக்காக வேண்டி 100 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அவருடைய குடும்பத்தில் அந்த குலதெய்வமாக இருக்கக்கூடிய வீரபத்திர சாமி இருந்து 16 செல்வம் பெற்று இன்று வாழ அந்த வீரபத்திர சாமியை வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய பாதத்தை சேவித்தபடியால் என்றென்றைக்கும் சுபட்சேமத்தோடு வாழ கடவுள். அப்படி இருந்த போதும் இந்த நேரத்திலே அழைப்பிடுத்திருக்கீங்களே, என்ன காரணம்? சுந்தரம், உன்னை எதற்காக அழைத்தேன்னு கேக்குறேன். சுந்தரம் அரசே, சுந்தரம் அரசே, உன்னால எனக்கு ஒரே ஒரு உதவி ஆகணும். என்ன உனக்கு பிரச்சனை கேளு. நம்பியா கிடக்குறா. இப்ப நான் என்ன உதவி அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன், எதுக்காக என்ன சொல்றேன் சொல்லு. ஒரு நிமிஷம் தான் அது வரும். சரி, நான் என்னன்றேன், நான் என்ன கேட்க வரேன்னு கொஞ்சம் கேளு, அப்புறம் சொல்லு. சுந்தரம், எனக்காக நேராக பொன்னூரி அரண்மனைக்கு சென்று உன் கணவனாகிய கருணாபிஷேகன் அழைத்தான்னு சொன்னா போதும். கொஞ்சம் அழைச்சின்னு வரியா?
சந்தோஷம் எதெல்லாம் அதுக்கு நான் கை எப்படி எந்த வகையில சந்தோஷம் என்ன சந்தோஷமா என்ன போகும்போது ஒரு அடிக்க போது ராணியம்மா அடிக்க போகுது என்ன ரக்குவானா அடிக்க போகுது நீங்க கண்ட கனவுக்கான பலன் கிடைச்சு உங்களுக்கு கிடைக்க போகுது கனவு கண்ட கனவுக்கு பலன் கிடைக்கும். அப்பேற்பட்ட பலன் என்னடி பண்ணா நம்ம நேரா கடைக்கு போயிட்டு ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு லாட்டு சீட்டு வாங்க வச்சுக்கோம். அந்த 10 ரூபாய் சீட்டுல 1 கோடி ரூபாய் விழுந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ. ஐயோ அப்பேற்பட்ட சந்தோஷம் உங்களுக்கு போகுது. என்ன சமாச்சாரம் கொஞ்சம் இடத்த மேல திக்கு திக்கு சொல்லுமா. அதாவது அங்குதேவ சதிபதி யாரு? அங்குதேவ சதிபதி கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாட்டுங்குது. அந்த ஆளு பேர காதல கூட விடக்கூடாதுன்னு இத்தனை வருஷ காலமா இருக்கிறேன். என்ன உங்களை மாலையிட்ட போட்டு போட்டு கணவர் கண்ணாடி சேகர். ஐயோ அவசரத்துக்கு கணவர் கண்ணாபிஷேகர். அது யாரு? சொல்லமா. அனியம்மா உங்க கணவர் இது 10 நாள் இதோட வந்துடும். 10 நாள் இதோட வந்துடும். இன்னும் 10 நாள் போனா வந்துடும். கனியம்மா இனிமேல் அந்த ஆளு முகத்தை கூட நான் பார்க்க கூடாது. ஐயோ புரியுதா? ஐயோ இது எங்க இருக்காங்க? எடுத்து போய் மாட்டுக்கு கவுரு போடு. கனியம்மா இம்மா நாளா அந்த ஆளு பேச பேசுறது இல்ல, வந்து சொல்லுது இல்ல. நீ அவளுக்கு ஜாடா கொட்டிட்டு இருக்கிறியா? போட்டனா 3 ஏரிக்கு மேல கம்மி. இன்னையில இருந்து என் பேரை சொன்னதுனால அந்த ஆளு பேரை நான் காதிலே கேட்க கூட நினைச்சேன். புரியா? இனிமேல் என் முகத்துல கூட வைக்க கூடாது. திரும்பி திரும்பிடா திரும்பிடா திரும்பிடா. பின்னாலே வாங்க 2 பேரும். சுத்தமான தம்படா. அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அவர் குணத்துக்கெல்லாம் எழுந்தோட்டர் அடி அழைத்து வர சொன்னார் என்று அடி அறிவையை உரைத்ததென்ன? தோடி செல்வது முறையல்ல பெண்ணே.
இனிமேல் அந்த ஆளு பேர் என் முகத்துல கூட சொல்ல நீங்க எப்ப வந்து சொன்னாயோ என் முகத்துல உன் பாச பிள்ளை எனக்கு தேவை கிடையாது தேவையில்லை. அதனால இங்க இருக்கிற எங்கனாவது பட்டா இடத்துல நான் விட்டு என் முகத்துல கூட வைக்க கூடாது. எங்கனாவது கிணத்துல கல்லு மடியில கல்ல கட்டிக்கிட்டு கிணத்துல இறங்கிக்க. இல்லன்னா எங்கனாவது மரம் பார்த்தா அதுல கைத்துல மாட்டிக்கிட்டு அங்க புறம்போக்கு புளிய மரத்துல பார்த்து மாட்டிக்க. பட்டா இடத்துல மாட்டினா பட்டாக்கார என்ன போட்டு பட்டா கிளப்பிடும். அதனால என் முகத்துல கிளப்பிடும். நான் படுத்து தூங்கும் போதோட என்ன கிளப்பி கேட்டிய கதை சொல்லுதேன் இன்னைக்கு ஒரு கதை சொல்றேன். உருவம் ஒண்ணு, 2 பேரும் 2 தலை, 8 காலு, 2 வாலு. அது என்ன சொல்லு? கார்த்திகை மாதத்துல நாய் போல லோல் பண்றாப்ப நாம லோல் போட்டு அது நாய் செஞ்சு தூக்கணுமா ஒண்ணு நான் தூக்க முடியாது. அந்த பொண்ணு வாக்கின் பிரகாரம் சரி பொன்னுரி அரண்மனைக்கு சென்று உங்களை மாலையிட்ட மன்னவர் உங்கள் கணவர் அங்கு தேசாதிபதி உங்களை காண வந்திருக்கிறேன்னு சொன்னதுதான். அவங்க அடிச்ச அடியில தான் அடிவதன்னமா அடித்து எங்களை கையை முன்கட்டு பின்கட்டா கட்டி இதுக்கப்புறம் என் முகத்திலே முடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அரசு இந்த கட்டை மட்டும் கொஞ்சம் அவுத்து விடுங்க. இந்த நாயிட்டு நான் லோல் பண்ண முடியல. சுந்தரம் அரசே, ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி கம்மாளன் வீட்டு பிள்ளை தேர்ப்பாகனால் எடுத்து வளர்க்கப்பட்டவன் என்று உன்னை என்னை பேசிவிட்டு ஈவான வார்த்தைகளால் திட்டிவிட்டு உன்னை அடியோதனமாக அடித்து முன்கட்டு பின்கட்டா கட்ட கட்டிட்டான்னு சொல்ற. ஆமாங்க, இந்த கட்ட அழுக்கணும்னு நீ சொல்ற. ஆமா அரசே. சுந்தரம் அரசே, ஒரு பெண் கட்டிய கட்டினை ஒரு ஆடவன் எம்மா இறந்து போட பாஞ்சலம்மா உன் தேவத்து கூட நாங்க வந்து ஆட்டம் ஆடுறோம். கட்டு அவுக்க கூடாது. ஐயோ இப்படியே போதும். எப்படி சுந்தரம் அரசே, எனக்காக மீண்டும் ஒரே ஒரு முறை இன்னுமோ தரமும் தோழி நீ எழிலுடன் அங்கே சென்று மன்னவன் உந்தன் கையால் வரிசை தாம்பூலமும் பெற்று என்னிட குலத்தோடு அந்த எழில் பெரு விஜயனோடு அந்த வண்ணம்பு பொன்னியாலை நீ மதையுடன் அழைத்து வார. மீண்டும் எனக்காக ஒரே ஒரு முறை மீண்டும் பொன்னூரி அரண்மனைக்கு சென்று உன் கணவனாகிய கர்ணாபிஷேகன் தயாரிகளோடு பங்காளியோடு
யுத்தத்திற்கு செல்கின்றான் என்று தெரிவித்தால் அவளும் இந்த கட்டையை அவிழ்ப்பாள், என்னையும் நாடி வருவாள். எனக்காக மீண்டும் ஒரே ஒரு முறை சென்று என்ன சொல்லி முகத்துல கூடாது போய் நாங்க வேற வழி அனியம்மா உங்களை நாடி ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? என்னவென்றால் என்ன செய்தி? உங்க கடலாகப்பட்ட கண்ணாவிச்சாகப்பட்டவர் தயாதி என்ற பட்சத்தை நீக்கி பங்காளியோட சண்டைக்கு போறாராம். பங்காளியாக கூடிய பாண்டவனோடு சண்டைக்கு போகிறாராம். யாரு? பாண்டவனாக கூடிய ஐவனோடு தயாதி என்ற பட்சத்தை நீக்கி சமருக்கு போகிறாராம். சொந்த பங்காளியோடு அமருக்கு போகின்றாராம். ஆமா, சண்டைக்கு போறாராம். எவ்வளவு நாள் இந்த ஆளை நம்ம தேர்ப்பாக ஆச்சரிய வளர்த்த பிள்ளை, ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி சூதப்பம் கொண்டு தான் நினைச்சிருந்தோம். சொந்த பங்காளின்னு சொல்றாரு. பாண்டவர் சத்திரியர். ஆமா, பங்காளின்னு சொல்ற வார்த்தை என்ன? இதுதான் ஒரு சந்தேகமா இருக்குது. சரி எமாடி கட்ட அவுத்துட்டு ஏதா இருந்தாலும் பேசணும். நான் தப்பு செஞ்சா மன்னிச்சு அவுத்து விடு. ஒரு குசு வேணாலும் தாங்க ஓடி போச்சு. அதாவது சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவு நாள் அவளை ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி நினைத்துக் கொண்டிருந்தோம். உண்மைதான் எம்மாடி. ஆனால் இப்பே சென்று அது உள்ள அருந்த அந்தரங்கத்தை தெரிந்துக்க வேண்டும். எம்மாடி சுந்தரம் அனியம்மா ஐயா வாரா நாம் போய் வாருவோம். அப்படி இப்படி சால கிருஷ்ணசாமி எதிர்க்கின்றார். அவங்க ஆனா தேவனாம்பட்டு ராஜகோபால் ஆசிரியர் எப்படி இருக்கிற தெரியுமா? எப்படி மடி அது என்னங்க அது சரியாமோ இப்படிப்பட்ட தேவனாம்பட்டு ராஜகோபால் ஆசிரியர் எழுதியிருக்கின்றார். ஆமாமா மடி ராணியம்மா. ஆனால் கடவுள் எழுதி விதிதான் இப்படி என்று எழுதிவிட்டார். ஆமா, எப்படி அதன்படிதான் நடக்கும். மடி அது மட்டுமா எனக்கு ஆரா தூயரமா
தலையில் வரவிதி வந்தே தீரும். கண்டிப்பாக. ஆனா அது மட்டுமா உரைத்தது? எம்மாடி அம்மா இப்படிப்பட்ட அசரி வாக்கெல்லாம் உரைத்து நமக்கு என்ன ஒரு பங்காளி என்று உரைத்து தெரிந்து விட்டது. ஆனா எம்மாடி அடி மாதே அடி தோழி ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில் ஏதோ அதிசயம் என்பது இருக்கிறது. உண்மைதாம்மா. ஆனால் இவ்வளவு காலம் 12 ஆண்டு காலம் அவர் முகத்தை நான் பார்த்தது கிடையாது. என் முகத்தை அவர் பார்த்தது கிடையாது. உண்மைதான். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொண்டால் முறைப்பாடு என்பதை அடித்துவிடும். ஆதலால் நான் இறந்தாவதாவது எனக்கு கொள்ளி வைக்க பிள்ளை இருக்கின்றார். உண்மைதான். அவர் இறந்தாலாவது என் மகனாகிய விசுவகன் இருக்கின்றான் கொல்லி வைப்பதற்கு. அவனுக்கு ஏதாவது ஆகிவிடும். ஆதலால் மாடி நான் சொல்லும் போது அது அப்படி வார்த்தையை சொல்லி வரையா இருக்குமா? மாலையும் தரித்த பின்னா ஐயா மன்னவர் முகத்தை அலையோ தரித்த பின்னார் மன்னவர் முகத்தை சாணவம் கண்டதில்ல தயாரேன் தோழிக்காரா தயாரேன் தோழிக்காரா அலை போல் விரியும் மாய விலங்கிட திரையும் நன்றாய் சீலமாய் போனதென்று கிரிப்பாய் எனது தாதி மடி அவர் முகத்தை நான் பார்த்தாராவது என் முகத்தை முறைப்பாடு என்பதை அடித்துவிடும். நான் அவர் முகத்தை பார்த்தால் முறைப்பாடு என்பதை அடித்துவிடும். சரி, ஆதலால் நடுவிலே ஒரு வெண்திரையை மர்த்தி அவர் அந்த புறமாகவும் நான் இந்த புறமாகவும் நின்று சென்றால் அவர் சொல்ல கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்கின்றேன். தாம்பூலம் தரேன் என்றவர்கிட்ட உரைக்கலாம். சரி, அரசே சுந்தரம் உங்களுடைய வார்த்தைக்கிறங்க. சரி, பொண்ணு அம்மிடத்துல சென்று தாம்பூலத்தை பெற வேண்டும் என்பதற்காக கர்ணமானது வந்திருக்கிறேன் என்று சொல்கின்ற வேளையிலே எங்கள் இருவருக்கும் திருமணம் வந்து 12 ஆண்டு ஆகிறது. இந்த 12 ஆண்டு ஒருவர் பேச மாட்டாங்களாம். இன்னும் முறைப்பாடா முன்னாடி அது முறைப்பாடு அனுப்பிவிடுமா? திடீர்னு அடிக்குமா? இடையிலே ஒரு வெண்திரை வளர்த்தி வேண்டுமா? ஒரே வார்த்தை சுந்தரம் அரசு அப்பாவை என் முகத்தை பார்த்து பேச மாட்டான். அப்படி பேசினாதான் என்ன முறைப்பாடு அனுப்பிவிடுமா? அதனால ரெண்டு என் பொண்டாட்டி தானே? ஆமா, என் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிட்டு பார்க்கலாம், அழைச்சு பார்க்கலாம். ஆறுமுகம் என் கண்ணே பொண்ணு மாடு கட்டுவா பொண்ணு காடு கட்டி தொங்க தொங்க வாழ்ந்தாராட்டு. என் பெண்ணே பொண்ணு மகாராஜா என் பொண்டாட்டிய நான் கூப்பிடுறேன். ஆமா, இந்த லெட்டர்ல போஸ்ட் ஆபீஸ்ல போட்டா லெட்டர் வராது. ஆமாங்க, அங்க அவளை கூப்பிட்டா நான் தான் போட்டுமேங்க. சரி, அது தபால் பொட்டி அவங்க போடுவாங்க, எடுப்பேன் உங்கள்கிட்ட கொடுத்தோம் படிப்பேன். சரி, கூப்பிட்டு பாப்போம். அண்ணே பொண்ணு அடி பெண்ணே உனைய
கண்ணே பொன்னுருகி, ஆ, உன்னை எதற்காக அழைத்தேன் ஆ. நான் விவரமாக தெரிவிக்கின்றேன். சொல்லுங்க. கொஞ்சம் செவி கெடுத்து கேளும் கண்ணே பொன்னுருகி. ஆ, கண்ணே பொன்னுருகி, கிளம்பி இந்த 16 ஆண்டு காலமாக ஆ. என்னை விட்டு தன்னந்தனியாக பிரிந்திருக்கின்றாய். ஆமா. அது எதனால் தெரியுமா? எதனால? அடி சின்ன குலத்தான் கண்ணே பொன்னுருகி, இந்த 16 ஆண்டு காலமாக ஆமா. என்னை இழிகுலத்தோ, இழிகுலத்தோ ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி கீழான ஜாதி, சூத பங்கவன் சூதபங்கவன், கம்மாளன் வீட்டு பிள்ளை என்று ஆ. என்னை ஏளனமாக நினைத்து பிரிந்து இருந்து விட்டாய். ஆமா. இந்த 16 ஆண்டு காலம் பிரிந்து இருக்கின்றாய். ஆ. நீ யாருடைய தயவினால் பிரிந்து இருக்கின்றாய் தெரியுமா? ஆ. உன் அன்னை பிதாவின் கண்ணே பொன்னுருகி, ஆ, உன்னுடைய தாய் தந்தையின் அரவணைப்பினால் ஆமா. இந்த 16 ஆண்டு காலம் என்னை விட்டு பிரிந்து இருந்து விட்டாய். ஆ, அந்த 16 ஆண்டு காலம் நாம் பிரிந்து இருக்கின்றோமே, ஆ. அது எதனால் தெரியுமா? எதனால்? கண்ணே பொன்னுருகி, ஆ. அடி முன்னே அயனமை பொன்னுருகி, ஆ, அந்த சிருஷ்டிப்புக்கு கர்த்தாவாகிய ஆமா. அயனாகிய பிரம்மதேவன் பிரம்மதேவன் உன்னை ஒரு பெண் பொம்மையாகவும் ஆ. என்னை ஆண் பொம்மையாகவும் படைத்து படைத்து நம் தலையில் என்னதென்று எழுதிவிட்டான். ஆ. நம்மை சொல்லி ஒன்று குற்றமில்லை கண்ணே பொன்னுருகி. விதி எழுதிட்டான். இவர் பார்த்துட்டு வந்துட்டாரு. சட்டை சனிக்கிழமை பொண்டாட்டி பேர் போதங்காயமன் எழுதிட்டான். இது ஏன் 3 போடப்ப கட்டியால் அடிப்பேன் காரி முட்டை. கண்ணே பொன்னுருகி, நான் எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? கண்ணே பொன்னுருகி, அடி அருணன் உதயம் முன்னே நான் அவனுக்கு போக வேண்டும். மேலும் கண்ணே பொன்னுருகி, ஆறுமுகம் சொல்லுங்க ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா. இப்ப இப்ப தலைவரா நேரம் கொஞ்ச நேரம் தப்பா இருக்கு. உங்களை பேசி தான் பேசுங்க. சரி, சரி, சரி. ஐயா, நான் தப்பா பேசுறேன். காலைல பேசிக்கலாம் போய். ஆறுமுகம், ஆ, அருணன் என்பவன் யார்? ஆ, சூரியனுக்கு ரதம் ஓட்டுறேன். ஆறுமுகம், ஆ, காசிபருக்கு வினதிக்கு பிறந்தவன் அருணன். அருணர். அங்கம் பழுதானவர். இதுக்கு கீழே எதுவுமே இருக்காது. 2 கால். ஆமா. ஆமா. அந்த சூரிய நாராயண மூர்த்தி சேரை ரதம் செலுத்தக்கூடிய சாரதி அருண பகவான். அருணர். அந்த அருண பகவான் ஆ, பொதுவா தேர் என்பால் எத்தனை சக்கரம் இருக்கும்? ஓ, 4 சக்கரம் இருக்கா, எப்படி? 2 சக்கரம் இருக்கா. அந்த அருணன் ஓட்டக்கூடிய சூரிய நாராயணமூர்த்தியுடைய தேருக்கு ஆ, ஒரே ஒரு சக்கரம், ஒரே ஒரு சக்கரம், 7 புறவிகள். 7 குருவி. அந்த தேர் ஆறுமுகம் ஆ,
16,000 யோசனை தூரம் கொண்ட அகலமும் 9,000 யோசனை தூரம் கொண்ட நீளமும் கொண்டது அந்த சூரிய நாராயணமூர்த்தியுடைய தேர். அந்த சூரிய மண்டலத்துல ஃபுல்லா சூழ்ந்து இருக்கும் அந்த சூரிய தேர். அந்த தேரோட ஏற்கால் சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் இணைக்கிற இருக்குது இல்லையா ஏற்கால். 20,000 யோசனை தூரம் கொண்டது அந்த ஏற்கால். ஒரே ஒரு சக்கரம் சொன்ன பாரு, அந்த சக்கரத்தை போறதுக்கு ஒரு அச்சு இருக்கும். அதனுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? 1,87,00,000 யோசனை தூரம் கொண்டது அந்த சூரிய நாராயணத்துடைய அச்சு. இந்த சக்கரம் சொல்றேன் பாரு, 6 சட்டங்கள். இந்த காலை சொல்றாங்க பாரு, அந்த தேர் சென்று வரக்கூடிய கால அளவை வச்சுதான் காலை, நண்பகல், மாலை, இரவு என்று சொல்லக்கூடிய பொழுது வரத்து அந்த கால சக்கரம் சொல்றதால் தான். இப்ப மக்கள் சொல்லுவாங்க பாரு, மேல ஒருத்த பார்த்துனே இருக்கிறான், நமக்கு மேல ஒரு கால சக்கரம் சொல்லுன்னு சொல்றோம் பாரு. 6 சட்டங்கள் பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய கால சக்கரம் நமக்கு மேல சொல்லுன்னு சொல்றோம் பாரு. அது சூரிய நாராயணனுடைய தேரோட சக்கரம் தான் கால சக்கரம் நாம சொல்லுவோம். 7 புறவிகள் சொன்ன பாரு, 7 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். அதனுடைய பெயர் காயத்ரி, பிரகதி, உஷ்ணவி, கசகதி, திருசிப்பு, அனிசிப்பு, பத்தி என்று சொல்லக்கூடிய பாங்கவி. அந்த 7 குதிரை பூட்டப்பட்டிருக்கூடிய தேரினை அருண பகவானானவர் அந்த ரதத்தட்டின் மீது அமர்ந்து கீழ் திசையிலேயே அந்த சூரிய நாராயணமூர்த்தி உதயமாகி விடுவார். அந்த சூரிய நாராயணமூர்த்தி உதயமாவதற்குள்ளாக நான் குருஷேத்திர போர் பூமி சென்றாக வேண்டும். கண்டே பொன்னுருகி, அப்படி ஒருவேளை நான் குருஷேத்திர போர் பூமி சென்று அந்த எதிராக காண்டிவன் கடையால் பட்டு கண்டே பொன்னுருகி அடி மரணம் அடைவோம். பொன்னுருகி அது எதிராக காண்டிவன் கனியால் பட்டு நான் மரணம் அடைகுவேனோ திரும்பி வருவேனோ தெரியவில்லை. அப்படி எதிராக காண்டிவன் கனியால் பட்டு என்னுடைய சிரமாகப்பட்டது. கண்டே பொன்னுருகி அடி சிரமற்று வீழ்ந்த பின்பு பொன்னுருகி அது எதிராக காண்டிவன் கனையால் பட்டு என்னுடைய சிரமமாகப்பட்டது அருந்து அந்த குருஷேத்திர போர்முலை கீழே விழுந்து கிடந்தார். என்னை வந்து அருகில் பார்ப்பாயோ பார்க்க மாட்டாயோ தெரியவில்லை. அவளை சொல்லி தப்பு இல்ல, கிடையாது. 16 ஆண்டு காலம் கரம்பா இருந்தா. ஆமா, மீண்டும் அவ கரம்பா கடவுற கரம்பாவே தான் இருந்தாங்க. கரம்பா கடந்தா கூட சிண்டு 1 லட்சம் ரூபான்னு சொல்லு. யார பார்த்து கல்யாணம் தொடப்ப கட்டியா அடிப்பீங்க. எத்தனை பேர் லட்சம் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. நீ கல்யாணம் சிண்டு கலக்கு சிண்டு என் மகளை வச்சு ஒரு சிண்டு அருமுகம். அப்ப அவன் வந்து என்ன பார்க்க மாட்டான். அதானே பார்க்க முடியாதா? நான் என்னன்றேன், அவளுக்கு எனக்கு எதுக்கு வம்பு? எனக்கும் அவளுக்கும் திருமணத்தின் போது ஆமா பெரியோர்கள் ஆசீர்வாதம் கொடுத்து என்னுடைய கையில் தாம்பலம் கொடுத்தாங்க. நான் அவளுக்கு தாலி கட்டுவதற்கு முன்பாக அந்த தாம்பலத்தை அவள் கையில் கொடுத்தேன். எனக்கும் அவளுக்கு என்ன இருக்குது இடையில? திரை இருக்கின்றது. ஆறுமுகம் அந்த திரையின் மறைவாக திரையின் மறைவாக
அட திரையின் மறைவான வா நான் என்னன்ற ஆரம்பம் அவ தாமலை கூட கையில தட்ட கையில கூட தேவையில்லை. இப்படி தூக்கி கீழே போட்டானா அப்படி போட்டுனா நான் தெருவுல பொறிக்கின்னு கூட நாம் போகலாம். ஏண்டா இந்த சபை 4 பேர் 10 பேரு பணம் வச்சிருந்தா நீ ஊர் நான் எப்படிதான் இருக்குது பணம் இல்ல கிடையாது. பண சப்போர்ட் ஆளு சப்போர்ட் இருந்தா ஏமாந்தவன் எப்படி வேணாலும் பேசலாம், ஏமாந்தவனை பார்த்து பேசலாம். ஏ தம்பி, அது மட்டுமா இவர் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு எப்படி தெரியுமா? தாம்பரத்தை கொடுத்துருனா நான் முக்கோர் போட்டு ஈத்துக்கிட்டு வந்துட்டேன்னா, இல்ல கோர்த்து வாசப்படியால பூந்து வந்துட்டேன்னா, இல்ல ஏதாவது கையை புடிச்சிட்டு ஒண்ணு தெரியாத ராவராத்திரில நீட்டிட்டு போன முடியாதுனா 10 பேர் 56 தேச ராஜாக்கள் மத்தியில ஒண்ணு மாலை போட்டு வந்தேன். ஆனா நீ சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்குது? ஆவின்பால் கறந்து வைத்து அறிமுகம் பார்த்தாய் நன்றாய், ஆவின்பால் கறந்து வைத்து அறிமுகம் பார்த்தாய் நன்றாய், தேவிய முகத்தின் ரூபம் விளங்கிட தெரியும் மோதா, ரூபம் விளங்கிட தெரியும் மோதா, பாவியும் இரண்டும் ஒன்றா இந்த வையகம் முழுகிட்டாலோ, இரண்டு வையகம் முழுகிட்டாலோ, ஒரு தீவினை வந்த போது அவர் குலம் தெரியாமல் பேசலாமோ. இது சால கிருஷ்ணசாமி போட்டது. இதோ தேவனப்பட்ட ராஜகோபால் ஆசிரியர் போயிருக்கார். புரியுதா? இப்போ ஆவின்பால் கறந்து வைத்த அறிமுகம் பார்த்தாய் நன்றான்னு சொன்னேன். தம்பி, ஒரு அறிமுகம் ஒரு பாலின் முகம் பார்த்தா தெரியுமா? பால்ல முகம் பார்த்தா தெரியாது. எப்படி தெரியும்? ஆனா சொல்லக்கூடிய வார்த்தை, இவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாலின் முகம் பார்ப்பது போல் தெரிகிறது. ஒரு காராம்பாசை கொண்டு வந்து அந்த பாலை கறந்து அதை புறையிட்டு அதன் காய வைத்து புறையிட்டு அதை காய்த்தால் நீ பேசி அதான் சொல்றேன். எனக்கு முன்னும் பேசிட்டு இருந்தா அப்போ அந்த காராம்பாசை கொண்டு வந்து அந்த பாலை கறந்து அந்த பாலை சுண்ட காட்சி அதில் புறையிட்டால் அது எப்படி ஆகும்? தயிராகிவிடும். அந்த தயிரை கொண்டு வந்து கடைந்து மத்தி கடைந்து அதுல குடிய வெண்ணெய் எடுத்து ஒரு பொற்கிணத்தில் போட்டு அத போட்டு என்னடா அந்த வெண்ணெய் காசு என்ன போட்டு காசுவாங்க? அலரி கொட்டை நசுக்கி போட்டு அடிஷனா கண்ணை போயிருக்கு முருகை இருக்கதாண்டா போட்டு காசுவாங்க. எங்க வீடு பார்த்து உடனே என்ன பசேன்னு அத காய்ச்சி அந்த அலரி கொட்டை காய்ச்சி உனக்கு ஊத்த சொல்றேன் வாயிரம். அப்படி அந்த வெண்ணெயை காய்த்து ஒரு பொற்கணத்தில் சட்ட தெளிவாக பார்த்தா முகம், அந்த வெண்ணெயில் பார்த்தால் முகம் தெரியும், நெய்யில பார்த்தா முகம் தெரியும், பாலின் முகம் பார்த்தா தெரியுமா? தெரியாது. அப்ப இவர் சொல்லக்கூடிய வார்த்தை பால்ல முகம் பார்க்க தெரியுது, பாலின் முகம் பார்ப்பது போல் இருக்குது. ஆனா நான் கேட்கக்கூடிய கேள்வி, நெய்யில் முகம் பார்ப்பது போல் திட்ட தெளிவாக தெரிய வேண்டும். சரி, அப்படிதான் இப்படின்னு சாலை கிருஷ்ணசாமி சொல்லி இருக்கிறார். ஆனால் தேவனப்பட்டு ராஜகோபால் ஆசிரியர் எப்படி சொல்லுகிறார்? பாசைதான் மூடி இருக்கும் பரிசுத்தமான நீர், பாசைதான் மூடி இருக்கும் பரிசுத்தமான நீர், கேசுர முகத்தை பார்த்தால் தெளிவாக தெரியுமோதான், மாசுல்லா பழுகும் தண்ணீர் மலர்முகம் தெரிவது போல் கூசினால் குளத்தின் தன்மை தெளிவாக தெரியும் தான். நான் சொன்னா ஒரு பாசம் பிடிச்ச கிணத்துல ஏதாவது முகத்தை பார்த்தா தெரியுமா? தெரியாது. புரியுதா? அது எப்படி பார்த்து தெரிஞ்சோம்? அப்படியே இப்படி ஒதுக்கிட்டு அகற்றிட்டு பார்த்தா தெரியாது, இங்க வந்தா தெரியுமா? அந்த பாசத்தை ஒதுக்கிட்டு பார்த்தா முகம் தெரியும். அப்ப அந்த பாசத்தை அகற்றி விட்டு அந்த கிணத்தில் முகத்தை பார்த்தா எப்படி தெரியும்? அந்த நீர் சட்டை தெளிவாக தெரியும். புரியுதா? மாசில்லா பழுகும் தண்ணி கண்ணாடிய கமுத்து வச்சு கண்ணாடி, ஆமா அந்த கண்ணாடி கமுத்து வச்சு பார்த்தா முகம் தெரியுமா? தெரியாது. அதை நிமித்தி வைத்து பார்த்தா நல்லா தெரியும். ஆமா. அப்படி கண்ணாடி முகம் பார்ப்பது போல் தேங்காய் உடைச்சி எப்படி கொண்டா கடார்னு ரெண்டா உடையுதோ அப்படி திட்ட தெளிவாக பதில சொன்னா இவருக்கு தாம்பளை கொடுத்துறேன், இப்பயே கொடுத்துறேன் தம்பி வாங்கிட்டு போக சொல்லி மரியாதை இருக்காது. ஷேர் போட்டு நீ சொல்லக்கூடிய வார்த்தை பால்ல முகமாக தெரியுதா? சரி, கண்ணாடி திரும்பி வச்சு பவுனியா இருக்கலாம். தெல்ல தெளிவா விளக்கமா சொல்லணும். உடனே கை தமிழ் தயார். இதோ தெரிவிக்கிறோம். அண்ணே பொண்ணுருதி அடி எந்த குலத்தை நான் பொன்னுருகி என்னுடைய தாயார் தந்தையார் என்னுடைய ஜாதி என்ன என்னுடைய மதம் என்ன நான் விவரமாக தெரிவிக்கிறேன். செவிகெடுத்து கேளும் கண்டே பொன்னுருகி கண்டே பொன்னுருகி அடி குந்தம்மா தேவிக்கு முந்தி பிறந்த கண்டே
கம்யூனிட்டி என்ன சொல்லி அங்க எட்டு வந்தீங்க ஏன் யாரு இப்ப அவர் சொன்ன வார்த்தை குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தாரு. அங்க என்கிட்ட சொல்லி என்ன எட்டு வந்தீங்க நீங்க பங்காளியோட சண்டைக்கு போறாருன்னு சொன்னாரு. குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தவர் என்ன வேணும் அண்ணன் வேண்டாம். அப்ப பாண்டவருக்கு என்ன வேணும் தாய் மாமனை வேண்டாம். அப்ப என்ன சொல்லி அங்கிட்டு வந்தாங்க மாமே சாண்டா குடிச்ச பையா பங்காளி சொன்னாரு கேட்டு பாக்குறேன். இப்ப குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்து சொல்றாரு மகாராஜா ஆறுமுகம் குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தா பாண்டவருக்கு தாய் மாமனா வேண்டும் சரி இல்லையா? குந்தமாதேவிக்கு அண்ணனை வேண்டாம். நீ எப்படி பங்காளின்னு சொன்னு கேக்குறாங்க. ஆறுமுகம் ஜமாக் வாத்தியார் தானே ஆ டேய், 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 நாரா. டேய், ராஜேந்திரா சொல்லுங்க. நீ வாத்தியார் தானே ஆமா நம்மளுடைய தமிழ் மொழி இருக்குது பாரு சொல்லுங்க. ஒரு சொல்லுக்கு 1000 பொருள் கொண்டது நம்ம தமிழ் மொழி ஆமா தமிழ் தங்க கம்பி உண்மைதான் எதுவும் செய்யலாம். எப்படி குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தே அதனுடைய பொருள் அப்படி கிடையாது ஆறுமுகம் எப்படியா? குந்தி வயிற்றினில் முந்தி பிறந்தவன் என்று பொருள் ஓய் என்ன கேக்குறேன் கேன பையனா கேவரு மாவுல நெய் வடிதுன்னு சொல்லுவாங்களா குந்தி வயிற்றுல முந்தி பிறந்தானே ஏயா நாங்கன்னா பாக்குறவங்க நிறைய ஆசிரியர் ஆடந்த காதல கேட்டுக்கிறோம் பாத்துருக்கிறோம் குந்தி வயிற்றுல முந்தி பிறந்தன்னு சொன்னாரு அவரு குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தன்னு சொன்னாரு பாரு விதவிதமா வாங்கி கொடுத்திருக்கிற மாட்டுல புரியுதா 50 மாட்டுல நீதான் வாங்கி அவரே வாங்கி கொடுத்தாரு. யாரு ஆறுமுகம் மரியாதை விளக்கமா மீண்டும் சொல்லணும் அதான் சொல்லுங்க. ஆறுமுகம் டேய், குமரி வயிற்றினில் பிறந்தவனானடி நானே. அட குமரி, அட குமரி, குமரி, அடி குமரி வயிற்றினில் என்னடா குமரி வயித்துல பிறந்தன்னு சொல்றாரு. ஏண்டா குமாரி வயிற்றுல பிறந்தவனா என்ன கேன பையன் நினைச்சிட்டா ஏமா இங்க வாடா செலவுட்டி ஏமா இந்த வா ஏமா பாப்பா கண்ணு கண்ணு இங்க வா செலவு இந்த சபைக்கு வரதுக்கு பாக்கி பண்ணி இருக்கணும் ஏண்டா ஒரு பெண்ணுக்கு 7 பருவம் 7 பருவம். அறுவை தருவை மங்கை மடந்தை பேதை முதுமை பதுமை முதுமை என்று சொல்லப்பட்ட 7 பருவம் 7 பருவம். புரியுதா? இவர் என்ன பருவம் சொல்லியிருக்காரு? குமரின்னு சொன்னாரு. குமாரி வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்குமா? குமரினா வயதுக்கு வராத பொண்ணுக்கு குமரின்னு சொல்லுவாங்க. இந்த பெண்ணுக்கு இப்ப வயசுக்கு வரல. வயசு வர இந்த குழந்தை யாராவது குழந்தை பெக்குமா? யா கேளுங்க ஐயா நாயத்தை கேட்டு பாக்குறேன். யார் என்ன பாப்பா இது வரைக்கும் எத்தனை பிள்ளை? எப்படி எப்படி என்ன பேரு? மஞ்சள் தண்ணி வச்சு வைக்கிறேன். ஆறுமுகம் எப்படி குமரினா அதாவது வயசுக்கு வராத பொண்ணு. சரி. வயசுக்கு வராத குந்தமாதேவி எப்படி பிள்ளை பெத்தாங்கன்னு வயசுக்கு வராத ஒரு பெண்ணு குழந்தை பிறக்குமா? ஆறுமுகம் இதுக்குதான் தேவனாம்பட்டு ராஜகோபால் நாடக ஆசிரியர் எழுதியிருக்கார். ஆமா. எப்படி எப்படி தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு செலவுட்டி தமாசு கேட்க டேய் ஒண்ணும் இல்லம்மா அதெல்லாம். ஆறுமுகம் சீருள்ள குந்தி அம்மன் சின்னதோர் வயதில் என்னை சீருள்ள குந்தி அம்மன் சின்னதோர் வயதில் என்னை அந்த தூர்வாசர் மந்திரத்தால் அந்த சூரியன் தனக்கே பெற்றார். மந்திரத்தால் சூரியன் தனக்கே பெற்றார். இந்த பாரில் உள்ளோர்க்கு பயந்து பழி வந்து நேரும் என்று பயந்து பழுது வந்து நேரும் என்று நேராக ஆற்றில் விட்டால் சூழன் என்னை கொண்டு வளர்த்தான் அன்னை கொண்டு வளர்த்தான்
ராமசாமி கொஞ்சம் முன்னாடி வாயா. சீரோ கொஞ்சம் இது இல்லைங்க வா. வா வா சரி வா வாயா. இருக்கட்டையா. இந்த வண்டி மாடு பாத்தீரியா? ஆமா வலது மாடு இடது மாடு சொல்லுவாங்க. ஆமா அது ஒரு மாடு என்ன பண்ணுமா, உன்னை பார்த்தே நடந்துட்டு போகுமா. ஆமா ஒரு மாடு பிரிச்சு விட்டா என்ன போகும், நடக்கூடாதான். ஆமா சரி பாத்துக்க மீண்டும். என்னை கொண்டு வளர்த்தான் அன்னையே அது முன்னமே குணமறிக்கு முன்னமே கொண்டு வளர்த்தான் அன்னையே குணமறிக்கு முன்னமே சௌமுனி பரசுராமன் தன்னால் செய்யும் கற்று சௌமுனி பரசுராமன் தன்னால் செய்யும் கற்று நராதிபன் துணியனாலே தரையில் ஆதிக்கத்தை சமத மாமணி பக்கமே இவர்கள் மாமணி பக்கமே சந்தமே மாமணி பக்கமே இவர்கள் சந்தமே மாமணி பக்கமே இவர்கள் சொன்னார் என்ன வாங்க. அவர் சொல்லிட்டாரமா என்ன தங்கமே மாமணி பொங்கமே இவர்கள் பங்காளி என்று சங்கதி என்ன நீ அப்படியே என்னவே எடுத்து சாப்பிட்டு உடம்ப கட்டியான அடிப்பான். பாண்டவர் பங்காளி சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? சீருள்ள குந்தி அம்மன் சின்னதோர் வயதில் என்னை தூர்வாசர் மந்திரத்தால் சூரியன் ஆற்றில் விட்டால் சுதன் கொண்டு வளர்த்தான் என்னையே அன்னமே தேனே போனமதிக்கு முன்னமே தவமுனி பரசுராம தன்னாலே வெற்றி கட்டேன் தராதிபதுரியனாலே தங்கமே ஆட்சி பெற்று தங்கமே மாமணி பொங்கமே ஐவர் என்று சங்க பங்காளி என்று சங்கதி யார் எடுத்துக்கிட்டா அடி தொடப்ப கட்டை எடுத்து நாங்க இருந்து திருவண்ணாமலை போற வரைக்கும் அடிப்பா மடப்பட்டு போற வரைக்கும். தூர்வாசர் எங்க இருக்காரு? இவங்க அம்மா அங்க இருந்து அந்த தூர்வாசர் அங்க இருந்து இங்க எதுக்கு வந்தாரு? பூலோகத்துக்கு வந்தாரு. அந்த தூர்வாசர் இவங்க அம்மா எதிர்க்கு அங்க பணிவிட வேலைக்கு போனாங்க. புரியுதா? அங்க போய் எப்படி வேலைக்கு சேர்ந்தாங்க, அப்படி வேலைக்கு சேர்ந்து அங்க மணியங்களை எப்படி வாங்கினாங்க? ஆறுமுகம் சொல்லுங்க எப்படி? அதாவது பூலோகத்தில் இருக்கிறாங்க குத்தமாதேவி, சரி துருவமண்டலத்தில் ஆகாயத்தில் இருக்கிறாங்க தூர்வாசர். அவர் எப்படி இங்க வந்தார்? ஆமாண்டா. எப்படி பதில் சொன்னாரு? எப்படி பதில் சொன்னாரு? எப்படி நைவேசாரதி வனம் போனாரு? பரசுராமர்கிட்ட எப்படி வித்த கத்தாரு? அஸ்தினாபுரம் எப்படி சென்றாரு? அங்க போய் எப்படி அவர்கிட்ட துரியோதனன் கிட்ட சேர்ந்தாரு? எப்படி நாடு நகரம் கிடைச்சது? இப்படின்னு தெட்ட தெளிவா வெட்ட விளக்கமா இவங்க அம்மா மல்லாந்து படுத்து வாங்கினாலா கமுத்து படுத்து வாங்கினாலா புள்ளே வாங்கினதால விவரமா சொன்னா தாம்பலம் கொடுக்குறோம் சொல்லு. நின்னு செய்தாங்களா உட்காந்து செய்தாங்களா? ஆமா இரு. கோர்ட்ல சந்தேகம் வந்துட்டா ஜட்ஜி கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாதான் தீர்ப்புன்னு கிடைக்கும். புரியுதா? நீ கேக்குற நீங்க பலவானா இருந்தா எதை வேணா பேசுறேன் பாப்பா. என்ன ஆறுமுகம் விவரமா தெரிவிக்கணும். ஆமா சாலையாரும் எனக்கு செய்தி வைக்கிறாரு. ஆறுமுகம் சாலையாரும் போட்டுக்கிறாரு. ஆறுமுகம் கண்ணியில் குந்தாதேவி கவனித்தால் பருதி தன்னை குந்தாதேவி அவள் கவனித்தால் பருதி தன்னை அந்த வண்ணமாய் கதிரோன் வந்து என் தாய் வளர்ப்பமாய் சேர்ந்த பின்பு வண்ணாமா கதிரோன் வந்து என் தாயை வளர்ப்பமாய் சேர்ந்த பின்பு மன்னன் நான் உதித்தேன் பாரில் என்னை பெற்ற மாதாவும் பங்கப்பட்டு உதிக்கும் பாரு என் மாதாவும் பங்கப்பட்டு அவள் என்னையும் பேழில் வைத்து அவள் ஏகிட செய்தால் ஆற்றில் என்னையும் பேழையில் வைத்து ஏகிட செய்தால் ஆற்றில். ராமசாமி துருவ மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகாமுனிவரானவர்
என் பாட்டனாராக இருக்கக்கூடிய சூரசேன மன்னனிடம் வந்து தங்களது நாட்டிலேயே ஓராண்டு காலம் தங்கி தவம் மேற்கொள்ள போவதாகவும் அதற்கு ஒரு பணிவிடை செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்று கேட்டார் தூர்வாச மகாமுனிவர். என் பாட்டனாராக இருக்கக்கூடிய சூரசேன மன்னனோ தன் நாட்டில் உள்ள அனைவரையும் அழைத்து பார்த்தார். தூர்வாச மகாமுனிவருக்கு பணிவிடை செய்வதற்கு ஒருவர் கூட முன்வரவில்லை. ஏன் அப்படின்னா தூர்வாச மகாமுனிவர் மிகவும் கோபமுடையவர். தவறு ஏதேனும் ஏற்பட்டு விட்டால் சபித்து விடுவார், அதற்கு பயந்து கூட ஒருவர் முன்வரவில்லை பணிவிடை செய்வதற்கு. என்னடா தூர்வாச மகாமுனிவர் பணிவிடை செய்ய ஆள் கேட்டார், ஒருவரும் முன்வரவில்லையே, அவருக்கு நாம் என்ன பதில் சொல்வது என்று யோசனையிலேயே முகம் வாட்டத்துடன் அரண்மனையில் அமர்ந்தார் சூரசேன மன்னர். என் தாயாகிய குந்தமாதேவி 5-6 வயதுதான் இருக்கும். அப்பொழுதே மிகவும் மதிநுட்பம் உடையவர். அப்பா ஏன் முகம் வாட்டத்துடன் அமர்ந்திருக்கிறேன் என்று கேட்டார். அம்மா தூர்வாச மகாமுனிவர் பணிவிடை செய்ய ஆள் கேட்டார், ஒருவரும் முன்வரவில்லை, அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் யோசனை கண்ணீர் செய்தார். உடனே என் தாயாகிய குந்தமாதேவி, அப்பா நீங்கள் கவலை உற வேண்டாம், நான் சென்று அந்த தூர்வாச மகாமுனிவருக்கு பணிவிடை செய்து வருகிறேன் என்று தெரிவித்தார். என் பாட்டனாராகிய சூரசேன மன்னனோ அந்த குந்தமாதேவி அவருடன் அனுப்பி வைத்தார். வயசுக்கு எதுவும் வரல. அதை கேட்டு சந்தேகத்தை தெரிஞ்சுக்கிட்டா பையா. அப்படி என் தாயாகிய குந்தமாதேவியோ ஓராண்டு காலம் தூர்வாச மகாமுனிவர் என்ன மனத்தில் நினைக்கின்றாரோ அவர் மனம் கோணாமல் சீரும் சிறப்புமாக பணிவிடை செய்து வந்தார் என் தாய் குந்தமாதேவி. ஓராண்டு காலம் முடிந்து அந்த தூர்வாச மகாமுனிவர் அவர் இதிகாசம் செல்ல வேண்டிய காலம் வந்தது. அம்மா இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே எனக்கு மனம் மகிழும்படி பணிவிடை செய்தாய் அல்லவா, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் தூர்வாச மகாமுனிவர். உடனே தாயாகிய குந்தமாதேவி எல்லா பெண்களையும் போலவே எனக்கு ஒரு நல்ல கணவர் புத்திரபாகி இருந்தா போதும், இந்த 2 வரத்தான் என் தாய் குந்தமாதேவி கேட்டது. உடனே அவருடைய நாடதிஷ்டியால் பார்த்தார் யாரே தூர்வாச மகாமுனிவர். அம்மா உனக்கு எதிர்காலத்தில் புத்திர பாக்கியமே இல்லை என்று தெரிவித்தார். அமைவார் புத்திரபாகம் இல்லை. உடனே என் தாயாகிய குந்தமாதேவியோ ஓ என்று அழுதது. தொடங்கியது. வயசுக்கு வரல. கேட்டு பாக்குறேன் என்னடா நீ அழ வேண்டாம், உனக்கு 5 மனையங்களை கொடுத்து 5 மந்திரத்தை உபதேசம் செய்து செல்கிறேன். தக்க நேரத்தில் இதை பயன்படுத்தினால் உனக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் என்று தெரிவித்து விட்டார் தூர்வாச மகாமுனிவர். 5 மனையங்களை கொடுத்து 5 மந்திரத்தை உபதேசம் செய்து தூர்வாச மகாமுனிவர் அவர் இதிகாசம் சென்று விட்டார். தாயாக குந்தமாதேவியோ நேராக அரண்மனைக்கு வந்தது. சிறு பிள்ளை அல்லவா, ஆமா, விளையாட்டுத்தனமாக இந்த தூர்வாச மகாமுனிவர் கொடுத்த மனையங்கள் மந்திரம் உண்மைதானா என பரிசோதிப்பதற்காக சிறுபிள்ளைத்தனமாக ஒரு மனையங்களை எடுத்து ராமசாமி இரவில் வர முடியாதவன் யார்? சூரியன். அந்த சூரிய நாராயணமூர்த்தியை நினைத்து ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்தார் என் தாய் குந்தமாதேவி. உடனே அந்த தூர்வாசன் மந்திரமாகப்பட்டது நேராக சூரிய மண்டலம் சென்று அந்த சூரிய நாராயணமூர்த்தி கட்டி என் தாய் குந்தமாதேவிடம் பார்த்து விட்டார். ஆமா, தூர்வாச மந்திரம். உடனே சூரிய நாராயணனை பார்த்திருந்த என் தாய் குந்தமாதேவி அஞ்சு நடுங்கியது. அம்மா நீ அஞ்சு நடுங்க வேண்டாம், என்னை எதற்காக அழைத்தா என்று கேட்டார் சூரிய நாராயணமூர்த்தி. ஐயா, சிறுபிள்ளைத்தனமாக தூர்வாசமான மகாமுனிவர் மந்திரம் உண்மைதானா என பரிசோதிப்பதற்காக நான் தவறு செய்து விட்டேன் ஐயா என்று தெரிவித்தார் குந்தமாதேவி. அம்மா, நான் வந்த வேலை வீணாக போகக்கூடாது, அப்படி வீணானால் தூர்வாச மகாமுனியின் சாபத்துக்கு நான் ஆளாக நேரிடுவேன். அதனால் நான் உன்னுடன் சேர வேண்டும் என்று தெரிவித்தார் சூரிய நாராயணமூர்த்தி. ஐயா, நானும் 5-6 வயது சிறிய பெண், என்னிடம் இச்சை கொள்கின்றீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டார் என் தாய் குந்தமாதேவி. உடனே ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாலும் டாப்பா எப்படி என்னமா கதை போட்டுக்கிறா பாரு. அப்படி ஆறுமுகம் என் தாயாகிய குந்தமாதேவி கேட்ட உடனே அந்த சூரிய நாராயண மூர்த்தியானவர் அவருடைய சக்தியால் என் தாய் குந்தமாதேவியை 16-17 பருவமங்கையாக மாற்றினார். அப்படி பருவமங்கையாக மாற்றி அவளுடன் சேர்ந்து ரிஷி பண்டம் இரவு தங்காமல் மதலையாக நான் ஜனித்தேன்.
கதை அப்படி போதாட்டங்குது. ஆமா இன்னைக்கு வந்தது வள்ளூர் வேட்டில இருந்து பழனூர் வந்து குங்கிலாத்த இங்க வந்து இது பெரிய ஆறுமுகம். அப்படி நான் பிறந்த உடனேயே அந்த சூரிய நாராயணமூர்த்தி ஆனவர் என் தாய் குந்தமாதேவியை மீண்டும் 5-6 வயது சிறிய பெண்ணாக என் தாயை மாற்றிவிட்டு அந்த சூரிய நாராயணமூர்த்தி ஆனவர் அவர் இதிகாசம் சென்று விட்டார். என் தாய் குந்தமாதேவி பார்த்தால் என்னை கையில் வைத்துக் கொண்டு இந்த ஊர் உலகம் நம்ம என்ன நினைப்பார்களோ, நம் தாய் தந்தை என்ன நினைப்பார்களோ என்று அஞ்சி ஓட்டோட்டமாக ஒரு அறைக்கு சென்றார். ஒரு பொன்மயமான ஒரு பெட்டியை எடுத்தார். பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து நேராக சிந்து நதிக்கரையில் அந்த பெட்டியை திறந்து என்னை அதில் கிடத்தி அவள் அணிந்த நவரத்ன மாலையை கழட்டி என் கழுத்தில் அணிவித்து அவன் நாகாசுர பட்டை கிழித்து என் மீது போர்த்தினார். அந்த எனக்கு எதற்காக நவரத்ன மாலை அணிவித்தால் தெரியுமா? நான் செல்லக்கூடிய இடமோ ஏழ்மையான வீடோ பணக்கார வீடோ என்னை வளர்ப்பதற்கு பயன்படுத்தும் என்று எனக்கு நவரத்ன மாலை அணிவித்தார் என் தாய் குந்தமாதேவி. அந்த கடவுளை வேண்டிக் கொண்டு தான் செல்லக்கூடிய பிள்ளையானது இந்த ஊர் உலகம் போற்றும் அளவுக்கு பேரும் புகழுடன் எங்கிருந்தாலும் வாழும் என்று இந்த கடவுளை வேண்டிக் கொண்டு அவள் என்ன செய்தால் தெரியுமா? ஆறுமுகம் ஆறுமுகம் என்னை பொன்வனமான பெட்டியில் வைத்து என் தாய் குந்தமாதேவி சிந்து நதிக்கரையில விட்டுட்டான். அந்த சிந்து நதிக்கரை எங்க போய் சேரும் தெரியுமா? கங்கை நதிக்கரையில் சென்று சேரக்கூடியது சிந்து நதிக்கரை. இந்த கங்கை நதிக்கரை எங்க இருக்கு தெரியுமா? டெல்லியாகி அஸ்னாபுரம் இருவர். கங்கா நதி சொல்றேன், அதுதான் கங்கை. அந்த கங்கை நதிக்கு அருகில் இருப்பது டெல்லியாகி அஸ்னாபுரம். அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னன் யார்? திருநாட்டு மன்னனும் திருநாட்டுக்கு ரதம் ஓட்டக்கூடியவர் என்னை எடுத்து வளர்த்த தந்த ரதையார். இவர்கள் இருவரும் தினமும் காலை கடமை முடிப்பதற்காக தந்த சுத்தி செய்வதற்காக கங்கை கருவை வழக்கம். அப்படி வந்து உடனே திருநாட்டு மன்னனுக்கோ கண்டு குருடு, மன்னனுக்கோ கண்டு குருடு. ஆனால் திருநாட்டு மன்னனும் மிகவும் மதிநுட்பம் அறிவுள்ளவர். உடனே அந்த தேர்ப்பாகனானவன் ரதனானவன் பெட்டி வருவதை பார்த்தான். பெட்டி ஆறுமுகம் அந்த பெட்டி வரத்தை பார்த்தான் பாரு ரதையா. உடனே மன்னன் கிட்ட, மன்னா ஆற்றில் ஒரு பொன்மனமான பெட்டி தவழ்ந்து வருகிறது என்று தெரிவித்தார். உடனே ஒரு யோசனை திருநாட்டு மன்னனுக்கு. ரதையனோ ஆற்றில் பொன்மனமான பெட்டி என்று தெரிவிக்கின்றான். சரி அமைதி. ரதையனோ ஆற்றில் பொன்மனமான பெட்டி என்று தெரிவிக்கிறான். பெட்டிக்குள் கடினமான பொருள் இருந்தால் தண்ணி உள்ளே போய்விடும். அப்ப பெட்டிக்குள் ஒன்றும் இல்லை. உடனே ரதையனானவர் உடனே திருநாட்டமன் தெரிவித்தார், அடே ரதையா, அந்த பொன்மனமான பெட்டி என்னுடையது, பெட்டிக்குள் இருப்பது உன்னுடையது என்று தெரிவித்தார். தெரிவித்திருக்கும் போதே பெட்டி அருகில் வந்து விட்டது. என்ற ரதையனானவர் அந்த கங்கை நதிக்கரையில் வைத்து பெட்டி திறக்கவும் என் தந்தையாக சூரிய நாராயணமூர்த்தி என் மீது விழும். நான் அப்படி நான் கத்திய உடனேயே திருநாட்டு மன்னன் கேட்டார், அடே ரதையா, என்ன குழந்தை சத்தம் என்று கேட்டார். இப்பெட்டிக்குள் அழகான காதோடு ஊட்டிய குண்டலமும் உடம்போடு ஊட்டிய கவச குண்டலத்தோடு ஒரு ஆண் குழந்தை இருக்குது என்று தெரிவித்தான் ரதையனானவர். ஏன் அப்படின்னா
அந்த நேரத்துல திருவிழாட்ட மன்னனுக்கே புத்திர பாக்கியம் கிடையாது. கிடையாது, புள்ள இல்ல. இந்த 100 பேர்லாம் பிறக்கல. இல்ல. இந்த டெல்லி ஆகிய அஸ்தாபரத்துக்கு மூத்த பிள்ளையே கர்ணன் தான். அந்த புத்திர ஆசையால் அடே ரதையா அந்த குழந்தை என் கையில் கொடு என்று கேட்டார். உடனே ரதையனானவர் என்னை எடுத்து அந்த திருவிழாட்டமன் கொடுக்கும் போது என்னிடம் யாரோ யாசக கேட்கிறார் என நினைத்து என் தாய் அணிவித்த நவரத்ன மாலையை கழட்டி அந்த திருவிழாட்ட மன்னன் கையில் கொடுத்தேன். அடே ரதையா குழந்தையை கேட்டால் என்ன மாலை தருகிறாய் என்று கேட்டார் திருவிழாட்ட மன்னன். மன்னா, நான் கொடுக்கவில்லை, இந்த குழந்தை தான் கொடுத்தது. இது கொடுப்பதற்காகவே பிறந்த குழந்தை என்று தெரிவித்த உடனே திருவிழாட்ட மன்னன் மனமகிழ்ந்து, ஏ ரதையா, நான் சொன்னது சொன்னதாகவே இருக்கட்டும். ஒரு 6 மாத காலம் இந்த டெல்லியாக அஸ்னாபுரத்து அரண்மனையில் இந்த குழந்தை வளரட்டும் அப்படின்னு யார திருவிழாட்டமன்னன் கேட்டார் ரதையனிடம். அப்படி 6 மாத காலம் நான் அந்த அரண்மனையில் வளரும் போது அந்த திருவிழாட்டமன்னனுக்கு ஏற்கனவே ஒரு சாபம், பெருத்த சாபம். ஆமா, என்ன சாபம்? அஷ்டகோண மகாமுனிவரால் ஒரு கலையம் என்பது ஒரு கைப்பிடி சாதம். ஒரு மனிதன் பசியாற வேண்டும் என்றால் 32 கலையை சாப்பிட்டால் தான் ஒரு மனிதன் பசியாற முடியும். 32 கபாலம். ஒரு கலையம் சாப்பிட்டால் மறு கலையம் புழுவாக மாற வேண்டும் என்று அஷ்டகோண மகாமுனிவரால் திருவிழாட்டமன்னனுக்கு சாபம். அன்றைய தினம் இலை விரித்து 32 கலையம் வைத்து அவர் ஒரு சாதத்தை கைப்பிடி சாப்பிட்டார். புழுவாக இருக்கக்கூடிய கலையத்தில் சிறுபிள்ளைத்தனவான் தவழ்ந்து என்னுடைய கைப்பட்டு புழுவாக இருக்க வேண்டிய கலையமாற்றம் சாதமாகவே மாறிவிட்டது. கலையத்தில் உள்ள புழுவை நீக்கினால் எனக்கு கர்ணாபிஷேகம் பெயர் வந்தது. ஆமாம், அப்படி 6 மாத காலம் கழிந்து ரதையனுடைய குடிலில் எனக்கு பெயர் சுற்றும் விழா நடந்தது. எப்படி? எனக்கு வசூசனன் என்ற மற்றொரு பெயரும் வைத்தார்கள். அப்படி கண்ணே பொன்னுருகி அடி பிடித்து பீரியமுடன் புரிஞ்சுதாமா? அப்பா யாரு? அப்பா யாரு சொல்லு. நீ என் மாமனார் சூரிய பகவான் தான். சூர்யா? ஆமா ஆமா. அம்மா யாரு? எங்க மாமியா குந்தமா தேவி தான். பங்காளி யாரு? எங்க கோயிந்திர மாதிரி தான் பாண்டவர்கள். உனக்கு ஆம்பளை யாரு? அவர்தான். என்னடா பையெல்லாம் இருந்தா என்ன ஆம்பளை அருவ அறுத்தது ஒரு காயமா, ஆம்பளை அடிச்சது ஒரு அடியா, ஒரு பொண்ணு 12 வருஷத்துக்கு வீணாகினே. 12 வருஷமா ரெட்ட குழந்தை பிறந்திருக்கும். 16 வருஷம். நேர காலம் வந்துருச்சுன்னா யார விட்டு பிரித்தா என்ன கிடந்தது விதிச்சாரம். இப்ப தெரிய உரைக்கல மான மரியாதை கெட்டு போகும். யாரு எட்டி வச்சுன்னா காரத்துக்கு தண்ணி முடியாது. யாரு என்ன அடி அடிச்ச? யாரு ஆம்பளை மாற்றம் அம்மா அடி அடிச்ச? புது பொண்டாட்டிங்க. ஐயா ஒரு ஆம்பளை முன்னாடி சண்டை ஒரு சண்டையா கேட்டுங்க ஒரு கதையா? சீக்கிரம் உடம்ப கச்சால் அடிப்பேன் நான். ராமசாமி கை வச்சு ராமசாமி ஐயா
நாமளும் ஏழான ஜாதிக்கு எல்லாம் கீழான ஜாதி. அவ சத்திரி வீட்டு பொண்ணு. ஆமா. அவ கை நம்ம மேல பட்டா சீட்டாயிடும். ஆமாங்க. அதனால கை கழுவிட்டு கை வச்சு. ஆமாங்க. கை கழுவிட்டியா? ஏ தம்பி ராமசாமி, யாரு உடம்ப காட்சியால் அடிப்பேன் தம்பியாச்சு. இப்படிப்பட்ட நான் அழகனை பார்த்ததே இல்ல தம்பி. ஐயோ, ஏய் 16 வருஷம் சோறு அள்ளி போடல. வா ராமசாமி. ஐயோ, என்ன சொல்ல வரப்ப 16 வருஷம் சோறு அள்ளி போடல. சரி, கிட்ட சேர்த்துட்டு போறேன். கிட்ட சேர்த்துட்டு வச்சுக்க. ஆண்கள் வருஷத்துக்கே கெட்டு ஈக்கு வந்துடும். ஓ, 16 ஆண்டு காலம் உனக்கு தண்ணி சோறு போடல, சாதம் போடல. ஆமா. அவ கிட்ட உள்ள போய் சேராத. அப்படி நீ சேர்ந்துட்டனா நம்ம ஆம்பளை வர்க்கத்துக்கே கேவலம். கேவலங்க. ஏண்டா நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? அதான் அவ கூட போய் நான் சேரும் நினைக்கிறேன் கூடாது. சரி, அவன் மோத்து கூட கொடுக்க மாட்டேன். ஆமாங்க. பாத்துல அவரு பார்க்கலாமே. நாமளே எம்மனால கிளம்பிட்டோம் சும்மா. பாருங்க எழுதி கழிச்சுன்னு போவோம். ஏ தம்பி நிறைய தவறு செஞ்சுட்டோம். சொல்லுங்க சுவாமி. ஐயா மன்னவா பிரணநாதா மதிமுகம் பாராமல்லா ஐயா என்னமோ இருந்தேன் பாவி, இதற்கே வரை நான் ஒப்பிடலாம். ஐயோ என்னமோ இருந்தேன் பாவி, எவரை எதற்கு நாம் ஒப்பிடலாமோ? ஐயா பொன்னுருவான எந்தன் பூமதி அரசே போற்றி. போற்றி என்னமோ அடியால் செய்த பிழைதனை பொறுப்பிறையோ. சுவாமி ஆதி முதல் இது வரைக்கும் தான் என்னடா அப்படி கோயிச்சுட்டு போறேன். நான் ஒரு சுத்தமா கூட ஒரு வார்த்தை பேசியிருப்பேன். இதெல்லாம் ஒரு ஆம்பளை மட்டாட்டிக்குள்ள ஒரு சகஜியா ஆட மூணாவது மனுஷன் மாதிரி ஒதுங்கி தம்பி. ஆதி முதல் இதுவரை இன்னி வரைக்கும் செஞ்ச அத்தனை தவறுகளும் பொறுத்து மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும் ஒரு மனைவி சொல்றத. இதுக்கு மேல என்னடா செய்யணும் பையா? அடா ஏ தம்பி 16 வருஷமா தெரியல. நான் தானே மாதிரி கேட்டு இருக்கிறேன். சொல்லுங்க. நாவோ நல்லா இருப்போம். என்னவோ நல்லா இருப்போம். அதான் அப்படி நம்ம காலில் விழுந்தா என்னமோ நல்லா இருப்போம்.